ஹலோ மேடம், என்னங்க மாஞ்சி மாஞ்சி பூ கட்டுறீங்க? ஹாய். இன்னைக்கு நம்ம வெளியில போறோம்ல, அதனால சீக்கிரமா பூ கட்டுறோம். வெளியில எங்க போறோம் நம்ம? இன்னைக்கு வந்து மாசப்பூசம். அதனால பூசத்துக்கு போறோம். மாச பூசனா என்ன மாச பூசம்? ராமலிங்க அடிகள் கோயில்ல இன்னைக்கு நம்ம வடலூர் வரலாறு சபையில வந்து மாசம் மாசம் ஜோதி காமிப்பாங்க. கிருத்திகை முடிஞ்சு 5ஆம் நாள், 6ஆம் நாள் ஜோதி காமிப்பாங்க. அத போய் பார்த்தா அவ்வளவு நல்லது. அதனால நான் மாசம் மாசம் தவறாம போயிடுவேன். அததான் இன்னைக்கு போய் பார்க்க போறோம். இன்னைக்கு மாச பூசத்துக்கு போறோமா? இன்னைக்கு யாராவது மாசப்பூசம் போறீங்க? 7:45லேருந்து 8:45 1 மணி நேரம் கேட்பாங்க. இன்னைக்கு இதுல கொஞ்சம் லிஸ்ட் பெருசுங்க. லிஸ்ட் பெருசா? என்ன லிஸ்ட் பெருசு? நானு, பசங்க, என் சிஸ்டர் வரா, ஆ, அவங்க வீட்டுக்காரு, ஆயா வராங்க. ம். அப்புறம் நீங்க. ஓ, எல்லாரும் போறோமா மாச பூசத்துக்கு? இன்னைக்கு எல்லாரும் போறோம். ஓகே. அதனால பூ கொஞ்சம் ஃபாஸ்டா கட்டி முடிச்சிட்டியாட்டுக்கு ஆமா. இன்னைக்கு. அதனால ஃபாஸ்ட்டா கட்டி முடிச்சேன். ஹலோ, என்னங்க பண்றீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தவனுக்கே வேணுமான்னு கேக்குறியே. ஞாயித்துக்கிழமை உன் புள்ள இருக்குன்னு வாங்கிட்டு வேற என்னைக்காவது நீ வாங்கிட்டு வரியா? நான் ஒண்டி வீட்டுல தான் இருக்கிறேன். ஒரு குச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? சாப்பிடு சாப்பிடு. உனக்கு தான் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாக்கோபார் வாங்கிட்டு வந்தேன் மம்மி. சொல்றானே, என்னைக்கு சாக்கோபார் போன சாப்பிட்டேன்? வாரம் வாங்கிட்டு வந்தீங்க. அதையும் அவனே தான் சாப்பிட்டான். ரஷ்யா, நீ என்ன சாப்பிட்ட சாக்கோபாரு? அவன் சாப்பிடலையாம். நீ பொய் சொல்ற. அவன் ஐஸ்கிரீம் எடுத்து நீ சாப்பிட்ட. நீ ஞாயித்துக்கிழமை மறக்காம வாங்கிட்டு வந்துருவீங்க ஆமா, ஐஸ்கிரீம். பசங்களுக்கோசம் தான். பசங்க கேக்குறானுல்ல. பசங்களுக்கோசரம் வாங்கிட்டு வரீங்க. பசங்க கேட்பானோ ஐஸ்கிரீமா, அதனால அவனுக்கு வாங்கிட்டு வரேன். நானும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் சாப்பிடுறேன். ஓகே ஓகே. நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? வெனிலா? எனக்கு அருண் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். என்னோட தேவை. சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்கு மாச பூசன்றதுனால இன்னைக்கு வந்து நான் வந்து நான்வெஜ் எதுவும் செய்யல. எங்களுக்கு எப்போதும் பிடிச்ச மாதிரி மாங்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பாரும் உருளைக்கிழங்கு தொட்டுக்கையா நான் செய்தேன். நான் வேற எதுவும் முட்டை கூட செய்யட்டேன். ஏன்னா முட்டை கூட சாப்பிட்டுட்டு அந்த கோயிலுக்கு போக கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டே போகக்கூடாது. அவ்வளவும் நம்மளுக்கு தான் அது பாவம். அதனால நான் எப்போதுமே மாசம் பூசம்லாம் எதுவுமே நான் செய்ய மாட்டேன். அப்படியே சாப்பிட்டாலும் போக மாட்டேன். சரி, இப்ப மாச பூசத்துக்கு போறோம்ல, பூசம் எப்பப்பெல்லாம் காமிப்பாங்க? டைம் சொல்லு பாப்போம். அதான் 7:45லேருந்து 8:45. 4 டைம் பூசம் காமிப்பாங்க. 4 டைம்ல அந்த 1 ஹவர்ல ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம், 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கேப் விட்டு விட்டு காமிப்பாங்க. 4, 5 டைம் மேலேயே காமிப்பாங்க. ஆமா, வெளியில இருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க. வெளியில இருந்தா திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், சென்னையில இருந்து எவ்வளவு மக்கள் வந்து அங்க இருப்பாங்க. ராமலிங்க அடிகளை பாக்குறதுக்கோசம் அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க. அதுவும் இல்லாம நைட்டு ஸ்டே பண்ணா அவ்ளோ நல்லது. ஆனா இந்த ஊர்ல இருந்துட்டு நான் இது வரைக்கும் போய் ஒரு நாளும் அங்க தங்குனது கிடையாது. ஆனா வெளியூர்ல இருந்து வந்தவங்க அவ்ளோ பேரு மக்கள் அங்க படுத்திருப்பாங்க. ம், ம். சரி. வேனு, காரு, பஸ்ஸு எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. எல்லாம் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு கோயில்ல இருந்து பார்த்துட்டு. விடியகாலமா 5 மணி, 4 மணி போல எல்லாம் கிளம்பி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வீடு வாசல்லாம் கூட்டிட்டு சமைச்ச பாத்திரம் இருக்கு. அத கழுவி வச்சுட்டு 7:45 தானே அதுக்குள்ள கிளம்பிடுவான். ஓ, அப்படியா? சரி சரி. என்ன தலைக்கெல்லாம் பூலாம் எடுத்து வச்சாட்டுக்கு? வெளிநாட கோயிலுக்கு வரல அதனால எடுத்து வச்சாச்சு. சரி ஓகே. எங்க பசங்கள்லாம் காணோம்? எங்க போயிருக்கிறானோ? பெரியவன் தூங்கிட்டு இருக்கான். பெரியவன் தூங்குறான். எங்க தூங்குறான்? அதோ சோஃபாலே தூங்கிட்டான். அவன் தூங்கிட்டான் சொல்ற மாதிரி. சின்னவன் எங்க போயிருக்கிறான்? நீங்க சைக்கிள் எடுத்துட்டு இங்க பேண்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு போயிருக்கு. எங்க போயிருக்கு தெரியல. என்னமோ பேண்ட் சட்டையெல்லாம் எடுத்து மாட்டி டியூஷன் போனான்ல காலையில? இன்னைக்கு காலையிலேயே போயிட்டு வந்துட்டான். 10 to 1 12:45 என்னமோ வந்தான். ஓ, அதெல்லாம் கரெக்டா கிளம்பிடுவான். அடுத்த பூ அள்ளி போட்டு வச்சாட்டுக்கு? அது கட்டியாச்சுங்க. அது கொஞ்சம் தான் இருந்தது. கட்டிட்டேன். அடுத்தது கவர் போட்டு வச்சுட்டேன். இதை எடுத்து இப்ப ஃப்ரிட்ஜ்ல வைக்க இவன் தூங்கிட்டு இருக்கான். அவர் எங்கேயோ வெளில போயிருக்கிறாரு. எழுந்து எடுத்துட்டு போய் வைக்கணும். எழுந்தா உட்கார முடிய மாட்டேன். உட்காந்தா எழுந்திருக்க முடிய மாட்டேங்குது. ஓ, ரெஸ்ட் எடுத்துட்டு எப்படியும் மதியானம் ஒரு 2 மணி நேரம் படுத்து தூங்கிட்ட. முகத்துல தெரியுதா? தூங்கின மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் கேக்குறேன். அது தூக்கம் வந்துச்சு. நல்லா ரொம்ப நேரம்லாம் படுக்கலங்க. 1 மணி நேரம் தான் தூங்கினேன். சரி சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதான் நல்லது உடம்புக்கு.
சரி, எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போறேன்? நான் கடைக்கு போறேன். போயிட்டு நான் வரேன் நானு. எத்தனை மணிக்கு கோயில்? கோயிலுக்குங்க 8 மணிக்கெல்லாம் 8 மணிக்கு போனா போதும். நம்ம சாமி மட்டும் தான் பார்க்க போறோம். ம். கூட்டம் வர நெறையும். வேற ஒண்ணும் ப்ரோகிராம்லாம் இல்ல. நேரா கோயிலுக்கு தானே கோயிலுக்கு போறோம். போயிட்டு நம்ம கடகடன்னு வரணும். வந்து வெளிய ப்ரோகிராம் வச்சிருக்கிறேனே ஒண்ணு. வெளி ப்ரோகிராமா? என்ன வெளி ஆமா. ப்ரோகிராமு? அது கொஞ்சம் செலவு பண்றது. செலவு பண்றதா? ஆமா. செலவு பண்றதுன்னா நான் வரல. நீ போயிட்டு வா. அப்ப நீங்க தான் எனக்கு செலவு பண்ற ஆளு. நான் எங்கேருந்து போறது? எங்க போகணும்? இந்த கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போகணும். கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதான் கொஞ்சம் வாங்கணும். அதுதான். ஓ. கோயில்ல இருந்து ரொம்பலாம் நிறையலாம் இல்ல, பயப்படாதீங்க. கொஞ்சமாதான் வாங்கணும். சரி, ஓகே. ஆ. போயிட்டு வரலாம். அதான் வந்துட்டான் சின்னவன். ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. எங்கப்பா போன? சைக்கிள். சைக்கிள் ஓட்டவா? ஆனா பேண்ட் பெருசா இருக்கு உன்னோட. ம். சரி சரி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு பாப்போமா? மறக்காம இந்த வீடியோ பாருங்க. பார்க்க முடியாதவங்க எல்லாம் இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா நான் ஜோதி காமிக்கிறேன். ஜோதி பாருங்க. ஜோதி பார்த்தா அவ்வளவு நல்லது. உங்களால முடிஞ்சா நேர்ல வந்து பாருங்க. ஒரு நாளாவது கிருத்திகை முடிஞ்சு 5ஆம் நாள்ல 6ஆம் நாள் வரும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ பாருங்க, நான் காமிக்கிறேன். மாசப்பூசத்துக்கு கிளம்பி ஆயிடுச்சு. 8 மணிக்கு ஜோதி, 8 மணி ஆயிடுச்சு. இவங்கதான் எங்க ஆயா வந்திருக்கிறாங்க. இப்ப ஜோதி பார்க்க நெய்வேலில இருந்து வந்திருக்கிறாங்க. நான் இவங்க சின்ன பிள்ளையில இருந்து நான் இவங்கள்ட்ட தான் வளர்ந்தேன். நானும் சின்ன தங்கச்சி அவங்கள்ட்ட அவங்கதான் இருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போயிருக்கா, அவங்களால வர முடியல. அதனால இப்ப நாங்க மட்டும்தான் போறோம். என்னதான் அடிச்சாலும் கற்பா. அவங்க யாரு? அவங்க என் தங்கச்சி. அவங்க அவங்க வீட்டுக்காரு வந்துட்டாங்க. இப்ப இவங்க மாசம் மாசம் கரெக்டா ஜோதி அன்னைக்கு நான் காலையிலேயே போன் வச்சு சொல்லிடுவேன், வந்துருவாங்க. இப்ப எல்லாரும் ஒன்னாதான் போய் பார்க்க போறோம். வாங்க போலாம். மாப்பிள்ள சைலண்டாவே இருக்கிறாரு, எதுவுமே பேச மாட்டாரு. அவங்க மௌனம் மௌனம். அவர் வந்து அவர் அப்பப்பா அப்படி சைலண்டா ஆயிடுவாரு. பொண்ணு எதுவும் பேசாதா? ஐயோ, தனியா அது எப்படி பேச? அவர் மாட்டிக்கிட்டு முழிப்பாரு. வீடியோல மட்டும் பேச மாட்டாங்க, ஆனா தனியா இருக்கும்போது பேசுவாங்க. பேச மாட்டாங்க. நீ அவங்க ரூம்ல தனியா நீ கேமரா வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வெளில வா. அவரு காதுல இருந்து ரத்தமா மாப்பிள்ள சிக்னல் வாங்க. குடும்ப ரகசியத்தெல்லாம் வெளில சொல்லாதீங்கன்றாரு. அப்படியா? சரி, ஓகே. போலாம் வாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் மாசப்பூசத்துக்கு கிளம்பியாச்சு. டைம் ஆயிடுச்சு. பாருங்க, சரி கூட்டமா இருக்கு. அதான் தெரியுது.
சோறு வாங்கி சாப்பிட்டு வருவோம். என்ன ஊத்துறா சாப்பாடா? சொல்லு சொல்லு டக்குன்னு சொல்லு. இட்லி சாம்பார் டிஃபன். நான் நைட்ல டிஃபன் தாங்க சாப்பிடுவோம். ஓசில சாப்பிட்டாலும் நாங்க சுட சுட இட்லி சாம்பார். அண்ணனார் கோயில்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. எவ்வளோ சாப்பாடு யாரும் போடுறாங்க. அதனால நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பாயிடாது. அம்மா நீ என்ன சாப்பிட்றா? பூசெல்லாம் பார்த்துட்டீங்களா? பூசம் பார்த்தாச்சு. என்ன சாப்பிட்றீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். மதியானம் என்ன கேட்டீங்க, இப்போ நீங்க சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உருகிடுச்சு. உருகிடுச்சு. வெயில் என்ன வெயில் அடிக்குது, அதான் உருகிடுச்சு. சரி வீட்டுக்கு கிளம்புவோமாங்க. வாங்க.